ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுண்டலை வந்து ஒரு 3 hours வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டுடலாம். சுண்டல் வெந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து வடச்சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. 1 கப் தேங்காய் வந்து இதோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கு. கொஞ்சமாக வெந்தயம், கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சுண்டல் வெந்துருச்சு. சுண்டலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள் 3ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுரு. சுண்டல்